லவ் பண்ணுறங்கிறது வர்ணிக்கிறது, 18+ வர்ணிக்கிறது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அப்புறம் அந்த ஸ்கூல் நிர்வாகம் பார்த்துட்டு இவனை இதுக்கு மேலே வைக்க முடியாது சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் பிள்ளைய அழைச்சிட்டு போயிடுங்க. சரி, பள்ளியோடத்தை விட்டு போயிட்டான், இவன் தொல்லை இல்லை அப்படின்னு நினைக்கக்குள்ள தான் டீச்சருக்கு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. டீச்சரை ஒரு நாள் தனியாக சந்தித்தவன் வழியில் வந்துகிட்டு இருக்குள்ள, ஐ லவ் யூ டீச்சர், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது வந்து தவறான விஷயம், நான் உனக்கு பாடம் நடத்தி கொடுப்பேன், உன்னோட வயசு கூட, இது ஒரு வயசில் தோணி இருக்குது, இது மாதிரிலாம் இனிமேல் என்ன பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் டீச்சர் மேலே வேற விடுறது எல்லா சேட்டையும் இங்கேயும் பண்ணியிருக்கான். அப்புறம் நேராக வந்து இந்த டீச்சர் சோஃபா செட்டில் உட்காந்துருந்தவங்கள கொண்டாந்து டப்புன்னு பாட்டை திறந்து பாட்டாருன்னு பெட்ரோலை மேலே ஊற்றி குளிச்சு அவனை ஸ்கூலை விட்டு வெளியேற்றணும். அது வெளியேற்றி அவங்க போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துட்டான். அதுக்கு பிறகு எனக்கு ஆகஸ்ட் 15 அன்றைக்கி என்னை வழிமடக்கி பிடிச்சி வச்சு நிறுத்தி வச்சு கையேறிக்கி பிடிச்சிக்கிட்டு பேசியிருக்கான். ரொம்ப புரிய வச்சிருக்கு, இது தப்புடா, என் மேலே வரக்கூடாது ஒரு இந்த உணர்வுன்னு. அதை மீறியும் இப்படி வருவது என்பது சமுதாய அவலங்களை காட்டுது. அதுக்கு தான் சோசியல் மீடியா முக்கியமான கருத்துப்பா. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், மத்திய பிரதேசத்துல மாணவர் ஒருவர் ஆசிரியைய காதலிச்சுட்டு வந்திருக்காரு. தன்னுடைய விருப்பத்தை சொன்ன மாணவர் ஆசிரியர் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லயே போய் பெட்ரோல் ஊத்தி எரிச்ச சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அது காதல்னு சொல்லக்கூடாது, இது ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல நடந்த ஒரு பெரிய அட்ராசிட்டி. இது அட்டூழியம் தான். இது எல்லாரும் இயல்புல வர்றது, அது வந்து கொஞ்சம் கோளாறாயிட்டு. ஆக்சுவலாக அந்த பையன் பார்த்தீங்கன்னா சூரியன்ஸ் கோச்சர், அவன் ஆல்ரெடி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான். அங்கே இந்த டீச்சர் வந்து ஸ்மிருதி தீட்சிக்கு வந்து டீச்சராக இருக்காங்க. அங்கேயே வந்து இவனோட பிஹேவியர் பயங்கர அடல்ட் ஜோக் அடிக்கிறது, அது சில பேர் அப்படி ஒரு ஸ்கூல் அது ஒரு சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அது எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அந்த சூழ்நிலைகள் இருக்கும். பட் அது காலங்களும் நம்மளுடைய உளவியல் ரீதியான பிரச்சனை. அது அவன் அந்த மாதிரி இருந்தோன்னா அந்த ஸ்கூலில் கண்ட்ரோல் பண்ணி பார்த்து இவன் அதை திருத்துற மாதிரியே இல்லை. அங்கேயே இந்த டீச்சரை விரட்டியிருக்கான். லவ் பண்ணுறங்கிறது வர்ணிக்கிறது, 18+ வர்ணிக்கிறது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அப்புறம் அந்த ஸ்கூல் நிர்வாகம் பார்த்துட்டு இவனை இதுக்கு மேலே வைக்க முடியாது சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் பிள்ளைய அழைச்சிட்டு போயிடுங்க, உங்கள் பிள்ளைக்கு பாடம் நடத்துகிற தகவலுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, ரொம்ப யோக்கியமான பிள்ளையா இருக்கு, கொண்டு போங்கன்ட்டாங்க. சரி, நாங்கள் கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைய மத்திய பிரதேச நரசிங்பூர் நகர் பகுதியில் உள்ள கோத்வாலி அப்படின்ற பகுதியில் கொண்டு போய் இவனை வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்றாங்க. சேர்த்து அங்கேயும் ஒன்றும் பெரிய யோக்கியமாலாம் இருந்த மாதிரிலாம் தெரியல. அங்கேயும் ஏகப்பட்ட தகராறு, அட்ராசிட்டி எல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கு. இதில் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். சரி, பள்ளியோடத்தை விட்டு போயிட்டான், இவன் தொல்லை இல்லை அப்படின்னு நினைக்கக்குள்ள தான் டீச்சருக்கு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. டீச்சரை ஒரு நாள் தனியாக சந்தித்தவன் வழியில் வந்துகிட்டு இருக்குள்ள, ஐ லவ் யூ டீச்சர், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு பயங்கரம் பேசியிருக்கான். டீச்சர் உட்கார வச்சு, ஒரு சிறந்த ஆசிரியையாக இருந்திருக்கு, உட்கார வச்சு இப்படிலாம் இருக்கக்கூடாது பண்ணி, இது வந்து தவறான விஷயம், நான் உனக்கு பாடம் நடத்தி கொடுப்பேன், உன்னோட வயசு கூட, இது ஒரு வயசில் தோணி இருக்குது, இது மாதிரிலாம் இனிமேல் என்ன பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப பொறுமையாக நிதானமாக சொல்லியிருக்கு. சரி, அத்தோடு ஒழிஞ்சு போகுதானா? அத்தோடய ஒழிஞ்சு போகல. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு குடியரசு எடிட் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற போவாங்களா, அப்போ டீச்சர் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு பொதுவாகவே நீட்டாக போவாங்க. நீ பேச்செல்லாம் குத்தி ஒரு விழா மாரி தானே அது, நமக்கு சுதந்திரம் அடைஞ்ச நாளில் டீச்சர்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க. ஆமாம், அழகாக வருவாங்க. எல்லோரும் பிள்ளைங்களுமே நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணி, அன்றைக்கி தானே கலர் ட்ரெஸ்ஸில் போவோம் நம்மலாம். எல்லாருமே போகிறப்ப வழிமறிச்சு மறுபடியும் லவ் ப்ரொப்போசல் வர்ணனை வேறு ரொம்ப அக்குவடாக கிரிஞ்சா. உடனே இந்த டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, நேராக போய் இந்த பக்கத்தில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான்ல அந்த ஸ்கூலில் போய் இந்த மாதிரி இந்த பையன் வந்து அங்கேயும் இந்த மாதிரி தான் பண்ணான், என்னைய இங்கேயும் இப்படி தான் பண்ணுறான், நான் ஒரு முறைக்கு 2 முறை அட்வைஸ் பண்ணிட்டேன், அவன் திருந்தலை, நீங்கள் கொஞ்சம் பார்த்து என்னன்னு கண்டிங்கன்னு. அது எப்படி ஒரு டீச்சர் சொல்லக்குள்ள கேட்காம இருப்பாங்களா? கூப்பிட்டுட்டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன், அந்த டீச்சர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறியாம, படவராசுகள் பிச்சை எடுத்துருவாங்க, இப்போ ஒழுங்காக போய் கிளாஸில் படிக்கிற வயசில் படிக்காமல் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படி அவங்களும் கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான், அந்த டீச்சரு இங்கே திட்டுனாங்களா, லவ்வையும் ஒத்துக்கலை, எப்படி ஒத்துப்பாங்க பாரு, எத்தனை வயசு அடல்ட்ரி, எத்தனை வயசு மேலே இருக்காங்க, லவ்வையும் ஒத்துக்கலை. டீச்சர்கிட்ட இங்கே ஸ்கூல்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கேயும் அவனுக்கு பெரிய நல்ல பேர் கிடையாது. இங்கேயும் டீச்சர் மேலே வேற விடுறது எல்லா சேட்டையும் இங்கேயும் பண்ணியிருக்கான். அப்புறம் நேராக வந்து இந்த டீச்சர் சோஃபா செட்டில் உட்காந்துருந்தவங்கள கொண்டாந்து டப்புன்னு பாட்டை திறந்து பாட்டாருன்னு பெட்ரோலை மேலே ஊற்றி குளிச்சுட்டு நொடி பொழுதில் போயிட்டு இருந்திருக்கான்.
அப்புறமா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட 25 to 30% உயிருக்கு ஆபத்து இருக்காது, பட் டேமேஜ் அதிகம் இருக்கும். எபோவ் 50 தான் உயிருக்கு ஆபத்து, 50 60 உயிருக்கு ஆபத்து ஆகிடும். ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் அழைச்சி என்னங்க நடந்ததுன்னு கேட்டால் தான் அப்புறம் தான் டீச்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் ஸ்டூடெண்ட்டுங்க, அவன் எனக்கு என்கிட்ட படித்த பையன், அவன் தனியார் ஸ்கூலில் படிக்கக்குள்ளே எனக்கு லவ் ப்ரப்போசல் பண்ணி டார்ச்சர் பண்ணான். அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு நான் அவனை அந்த ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த டீச்சர் மட்டும் காரணம் இல்லை, ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை பண்ணோன்னே அவனை ஸ்கூலை விட்டு வெளியேற்றணும். அது வெளியேற்றி அவங்க போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துட்டான். அதுக்கு பிறகு எனக்கு August 15 அன்றைக்கி என்னை வழிமடக்கி பிடிச்சி வச்சு நிறுத்தி வச்சு கையேறிக்கி பிடிச்சிக்கிட்டு பேசியிருக்கான். அதனால தான் நான் வந்து போய் சொன்னேன் இந்த ஸ்கூலில் இது மாதிரி பண்ணுறான் அவன் ஸ்டூடெண்ட்டு திருந்தலாவன்னு. அவங்க கூப்பிட்டு அந்த நடந்த எல்லாமே சொல்லியிருக்காங்க. வேறு வழி அவங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையோட கோபத்தில் சாயந்தரம் பல்ல விட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே வந்துட்டு என்னடாங்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெட்ரோலில் எவ்வளோ ஹைலி ஃப்ளேம் ஊற்றி கொளுத்திட்டு போயிட்டான் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த பையனை காவல்துறைக்கு பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. டீச்சருக்கு சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு மாணவன் நம்ம முதல்ல பார்க்குற ஒரு கதாநாயகன் நம்மளோட வாத்தியார். இன்றைக்கி எனக்கு பாடம் நடத்துகிற வாத்தியாரில் அந்த பைக் ஓட்டிட்டு வர ஸ்டைலு அதை பார்க்குறதே ஒரு இதாக இருக்கும். டீச்சருக்கும் சொல்கிற கேட்டேங்க, நம்ம முதல்ல பார்த்த கதாநாயகி டீச்சராக தான் இருப்பாங்க. அது நிறைய இலக்கியங்கள்ல இருக்குது, நிறைய திரைப்படங்கள்லையும் காமிச்சிருக்காங்க. காரணம் இப்போ நம்ம அம்மா அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆடு கட்டிட்டு மாடு கட்டிட்டு குளிக்காமல் எப்போவுமே ஒரு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்கல்ல, வீட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு வரணும்ல, ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவங்க கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக வருவாங்க. கிராமத்தில் நம்ம அவங்கள தான் டீசெண்டாக பார்ப்போம். அவங்க மேலே வந்து ஒரு லவ் க்ரஷ்ஷு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பான வார்த்தை. ஆனால் அவங்கள பிடிக்கும் நமக்கு எல்லாருக்குமே. சரி, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டீச்சராக பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி எனக்கு வந்து 9ஆம் வகுப்பு எனக்கு பாடம் நடத்துனாங்க. அந்த டீச்சர்லாம் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல. எனக்கு கணக்கு டியூஷன் நடத்தேன் அவங்கள்ட்ட. எனக்கு கிளாஸ் டீச்சர் ப்ளஸ் டியூஷன் போனேன். ஹேமான்னு பேர், பார்த்துருந்தா கூட டீச்சருக்கு சந்தோஷப்படுவாங்க. திருச்சிக்காரவங்க, பட் அவங்க அவ்வளோதான். அப்படி என்னை இப்போ பார்த்தா கூட தெரியாது, அடையாளம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆயிரமலை ஸ்கூலில் எனக்கு பாடம் எடுத்துட்டாங்க. அவங்கள எனக்கு பிடிக்கும் அந்த டீச்சரை. அந்த டீச்சர் அவங்க அவ்வளோ மரியாதையாக இருக்கும், பிடிக்குன்னா அவங்க பைக்கில் உட்காந்து கூட தள்ளி பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஒரு இன்ஃபாக்சுவேஷனுங்கிற வார்த்தை கூட தப்பு, பிடிக்கும் நமக்கு. அஃபெக்ஷன் தப்பான வார்த்தை. அது ஒரு இனம் புரியாத அன்புன்னு சொல்லலாம். இனம் புரியாத அன்பு. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நம்ம அம்மா கிட்ட இருக்குல்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். சார், நீங்க சொன்ன மாதிரியே டீச்சர் மேல இனம் புரியாத அன்பு தான் இருக்கும். ஆனா இப்போ பள்ளி படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஒரு மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? நம்ம அந்த ட்ரோல் பாய்ஸ் இருக்காங்களா, நம்ம ட்ரோல் பாய்ஸ் அவங்க தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் டீச்சர் படிக்கக்குள்ள அடியே காந்தாரி அப்படின்னு இப்போ லேடிஸ் போட்டிருக்காங்க. இப்போ உள்ள டீச்சர் போட்டு இப்படி கம்பு இந்த இது விளையாடுறதை போட்டு இப்போ எல்லாம் டீச்சர் அப்படி இருக்காங்க. நாங்கள் படித்தப்போ வாய் அது என்னது, இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அதான் காந்தாரி கடை காந்தாரி அப்படின்னு வர்ற மாதிரி போட்டிருந்தா. அப்படிலாம் இல்லை, டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அது எப்படி சொல்கிறது உனக்குன்னா, அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு எஸ்டீம் ரேஞ்ச் அது போயிடுது. நம்ம நாட்டிலே பயலோட அழிச்சிட்டு ஒன்று டீச்சர்லாம் வரலாறு இருக்குது, இல்லைன்னா இருக்கு ஹிஸ்டரி இருக்குது. அது ஒரு இனம் புரியாத அன்பு மாதிரி. அந்த அன்பு மிகுதி வந்து காதல் இந்த மாதிரி இவெல்லாம் வந்து பொறுக்கிவன். நீ இவட போய் எல்லாம் மற்ற மாணவர்களோட கம்பேர் பண்ணாது. கம்பேர் பண்ணுறது ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். டீச்சர் எனக்கு அதுவும் பார்க்க அவ்வளோ அப்பாவியா இருக்கான். ஏம்மா இதுதாம்மா உங்களோட புரிதல். அதோடு தான் நல்ல புருஷனை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியலை. அப்பாவே அம்மாஞ்சி இருக்கவனை போன இல்லை, அவன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாண்டி. அவன் அங்கே வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான், ஸ்கூட்டி பைக் தான் ஓட்ட தெரியும் அவனுக்கு, ஏன்னா 10 ரூபா கொண்டு விட்டாள். அவன் தான் பயங்கரமான ஆளாக இருப்பான். அம்பி உள்ளதான் அண்ணியன் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த ரெமோ பசங்க இருக்காலாம் அம்மாஞ்சலிக்கு தர மாட்டான். அவன் தான் அம்பி, அவன் தான் நல்லவன். அவனுக்கு தெரியாது. சூதுவாது தெரிஞ்சவன் தான் அவன் வாழ்க்கையை நல்லா வழி நடத்த முடியும். சூதுவாது தெரியாத மாதிரி நீ என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலாக இந்த டீச்சர் நல்லா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இவங்களை. நம்ம முதல்ல நமக்கு இந்த டீச்சருக்கு நன்றி சொல்லணும். அவங்க சீக்கிரமாக குணமாகி வந்து ஆசிரியர் பணியை மேற்கொள்ளணும். கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுமோ ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, இவன் எந்த அளவுக்கு டிகிரி மாறி இருக்காங்கிறத இவங்களால கண்டுபிடிக்க முடியும். இவன் டிகிரி மாறிட்டாங்கிறத கண்டுபிடிச்சிருந்தா அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்? ஸ்கூல் படிக்கிற பையன் என்ன பண்ணிட போறான், சரி அட்வைஸ் பண்ணா திருந்திடுவான் அப்படின்னு தானே சார் நினைச்சிருப்பாங்க. அவங்க நினைச்சது தப்பு இல்லை, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர்றேன். இப்போ நீயே இருக்கன்னா, நீ ஒரு பெண் பிள்ளை இருக்கன்னா, உன்கிட்ட ஒருத்தர் ப்ரப்போசல் பண்ணுறான்னா அது நடக்கத்தான் செய்யும். நீ ப்ரப்போசலே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஒன்று பண்ணுவான். ஆனால் அவன் எந்த டிகிரியில் இருக்காங்கிறத உன்னால் உணர தெரியணும். இங்கே ரயிலில் தள்ளி விட்டானா, இங்கே நம்ம பழம் தாங்கல்ல, கேஸ் தண்டனை ஆகிட்டு, தூக்கு தண்டனை ஆகிட்டு, லவ் ப்ரப்போசல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரயிலில் தள்ளி விட்டாமா, ஒத்துக்கலன்னு செத்து போச்சு மவுரா விட்டு பொண்ணு. அப்போ எதிராளி எவ்வளோ டிகிரி மாறி இருக்காங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும். ஒருத்தர் பேசுகிறாள்ல உன்னிட்ட, நீ புரிய வைக்கிற. அது இப்போ நம்ம தாம்பரத்தில் ஒரு மர்டர் நடந்துச்சு தெரியுமா? செல்லு தர்ற வான்னு வரவழைச்சி
ரயில்வே கிரவுண்டில் வச்சு கத்தியால் குத்தலையாமா? லவ் டிஸ்கனெக்ட் ஆகுது. டிஸ்கனெக்ட் அவனுக்கு கழுத்து அறுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் அந்த பையனும். டிஸ்கனெக்ட் ஆகுது. சரி அதோட செல்லு அது அந்த பொண்ணோட செல்லு வெட்டது இருக்குது. சரி வா நீ கேம்ப் ரோடு வா நான் செல்லை தரேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு கழுத்தறுத்து கொண்டுட்டாமா. கேம்ப் ரோட்லையா? ஆமாம், அந்த ரயில்வே கிரவுண்டுன்னு வரும் தெரியுமா, அந்த இப்படி திரும்புமா, பார்த்தது இல்லையா ரயில்வே ரோடு? பார்த்துருக்கேன் சார், அங்கே தான் போனா. ஆமாம், சேலை ஒரு லிமிட் அது அறுத்து கொண்டுட்டானே. அது விட்டு நம்ம எதிராளி எந்த அளவுக்கு டிகிரியாக இருக்கணும். நம்ம மேன் டு மேன் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஆம்பளை அடிச்சிக்க தான் செய்வோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக அடிச்சிக்கிறது, அப்புறம் தான் கையில் கிடைக்கிறதுலாம். இல்லை டைரெக்டாக மர்டர் பண்ணுறது தான். அது டீமே தனி, பார்த்தாலே தெரியும் நமக்கு மர்டர் தான் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரு ஃபீமேல் மேல் லவ் இல்லீகல் இன்டிமேசியில் அது எப்போ ட்ரிகர் ஆகும்னே தெரியாது. அது ஆசிரியர் பணி எவ்வளோ ஒரு புனிதமான பணி. மாதா பிதா குரு தெய்வங்க, அம்மா அப்பா குரு தெய்வம். குருவுக்கு பிறகுதான்டா தெய்வமே. அவ்வளோ ஒரு உயர்வான பணி செய்கிறவங்க ஆசிரியர் பணி. அந்த பணியில் உள்ளவங்கள்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணலாம். நான் இன்றைக்கும் சொல்கிறேம்மா, இந்த இடத்துல சொல்கிறேன், வாத்தியாரை ஒருத்தன் கை நீட்டி அடிச்ச ஒரு பய உருப்பிட்டதா இங்கே சரித்திரம் இல்லைம்மா. அந்த வாத்தியார் கெட்டவனா கூட இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் குரு கையை நீட்டி அடித்தவன் உருப்படவே இல்லை. நான் லிஸ்ட்டே வச்சுருக்கேன். என் உளப்பூர்வமாக என் கண்பூர்வமாக நான் பார்த்தது. நான்லாம் வாங்காத அடியே இல்லை வாத்தியார்கிட்ட. இன்றைக்கெல்லாம் அந்த சாரில் என்ன பார்க்கல, என்ன வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. வாங்க தமிழ் தான் நல்லா இருக்கீங்களா எல்லாம். சார் ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ன்றதுனால. ஆனா வெளியே வந்துட்டா ரொம்ப மரியாதையா ட்ரீட். நான் சொல்லுவேன், ஏன் சார் என்ன வாங்க போங்கலாம் சொல்லாதீங்க, நான் உங்கள்கிட்ட அடி வாங்கி கிடந்த பையன். இல்லை அது ஒரு தகுதிக்கு ஒரு மரியாதை இருக்குல்லப்பா அப்படின்னு. 5வது பாடம் நடத்தின வாத்தியார் 5வதுக்கே பாடம் நடத்தினார். 5வதுக்கே ரிட்டையர் ஆனார். 5வதுலேயே செத்து போகிறார். அவர் 6வது வரவே இல்லை வாத்தியாரா. ஆனால் 5வது படித்த மாணவன் அவன் IAS ஆயிடுறான், IPS ஆயிடுறான். அவன் எங்கே போகிறான்? ஏற்றி விட்ட ஏணி அங்கனே தான் கிடக்கு. அடுத்த மாணவன் ஏறியே போயிட்டு இருக்கான். அடுத்தது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு ஏணியில் ஏறுறோம். அடுத்த வாத்தியார். அடுத்து 11வது 12வது ஒரு ஏணியை பிடிச்சி ஏறுறோம். அடுத்த வாத்தியார். என்னைக்காவது ஏணி நம்மளை பார்த்து பொறாமப்பட்டிருக்கோம்? இல்லை, பொறாமப்படாதுமா. ஏணிக்கு அது தெரியாது, யாரை ஏற்றி விட்டோம்னு தெரியாது. நல்லவனும் ஏறுவான், கெட்டவனும் ஏறுவான். ஆனால் அந்த ஏணியவே கொலை பண்ணுறாங்க. ஏணியவே நீ கொண்டு லவ் பண்ணுறேன்னு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்றேன்னா உனக்கு எவ்வளோ வன்மண்டா. சரி, இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் படங்களாகவும் சோசியல் மீடியாவும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. படத்தை விட ரொம்ப மோசமானது வந்து சோசியல் மீடியா. ஏமா ஒரு தேட்டர் இருக்குன்னா அப்படி படம் ஓட்டுவாங்க, போஸ்டர். முதல்ல வந்து எந்த ப்ரொடியூசிங் கம்பெனி அந்த படம் எடுத்திருக்காங்க? சினிமா போஸ்டர்னா அவ்வளோ விளையாட்டு இருந்துச்சு இல்லைங்க, ரொம்ப சென்சிட்டிவாக நான் பார்ப்பேன். முதல்ல யார் அந்த படத்தை தயாரிச்சிருக்கா? அந்த தயாரித்த கம்பெனிக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. அடுத்து யார் டிரெக்டர், அவருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. அடுத்து எந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. துணை நட்சத்திரங்கள்லாம் யார் ஒளிப்பதிவு, எடிட்டிங் யார் கேமரா, இதை பார்ப்போம். பார்த்தா தான் அந்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே போவோம். இவங்கெல்லாம் சேர்ந்தா ஒரு நல்ல படம் இருக்குன்னு. ஆனால் சோசியல் மீடியா அப்படி கிடையவே கிடையாது. தள்ளின்னு ஸ்க்ரால் பண்ண ஃப்ரெண்ட் ஆப் வேணுமா, மேன் ஆப் வேணுமா, மேல் செக்ஸ் வேணுமா, ஃபீமேல் செக்ஸ் வேணுமா, அடல்ட்ரி. ஏமா கிச்சா வயசு 18 ஒரு படம் வந்ததுமா தமிழில். படம் தோத்து போச்சு. மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு வாய்ப்புகள்லாம் இல்லை. பாய்ஸ் மணிகண்டன் பார்க்க தெரியுமா? அந்த பாய்ஸ் படத்தில் அந்த புவனேஸ்வரியை பார்க்க உள்ள ரயிலில் வீல் அடிப்பட்டு இறந்துருவார் பாய்ஸ் மணிகண்டன். அந்த படம் வந்து சிம்ரனுக்கும் கிச்சாவுக்கு வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், லவ் பண்ணுவார் யாரா டீச்சரை. படம் தோத்து போச்சு. இதெல்லாம் வந்து இம்மாரலான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து காமிச்சது தானே. அது எப்படி லவ் வரும்? வரக்கூடாதுல்ல. வந்தால் தப்பாக தானே போவோம். படங்கள்லேயே நிறையா ஸ்கூல் பையில் என்னது அறியாத வயசேன்னு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதுனாங்கல்ல, கள்ளி செடியில் காதல் பண்ணணும்னு, அதுவே தப்புமா. நீங்கள் இருந்திருக்கலாம், எல்லாமும் இருந்திருக்கு. எல்லா வயசுல எல்லாருக்கும் இங்கே ஒரு அஃபேர் இருந்திருக்கு. இருந்தால் தான் கரெக்டான வயசு. ஒரு 15 வயசில் உனக்கு அந்த ஹார்மோன் சுரந்தால் தான் நீ நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். உனக்கு சுரக்கவே இல்லைன்னா நார்மலாக இல்லை. நீ தான் டாக்டரை பார்க்கணும். 17 வயசில் லவ் வரும், 20 வயசில் செக்ஸ் ஃபீலிங் வரது தான் செய்யும். அது ஹார்மோனுடைய மாற்றங்கள். பட் அது எந்த அளவுக்கு உடம்புல மெட்டபாலிசத்தை மாற்றுதுங்கிறது இருக்கணும்ல. எல்லாருக்கும் அந்த 15 வயசில் ஒரு பசங்களுக்கெல்லாம் உடம்பு உடஞ்சி ஏறும் தெரியுமா? மேலார் ஃபீமேல் எல்லாருக்குமே சரி, உடம்பு ஒரு உட்காந்து மறுபடியும் நிமிரும், புதுசுன்னு ஆகிடுவான். அப்புறம் அது காரணம் இந்த ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல, அந்த எனர்ஜி எரெக்ஷன் ஆகல, அந்த மாற்றங்கள் நடக்கும். ஆனால் இந்த மாற்றத்தை நம்ம சரியாக புரிஞ்சு அதை சரியாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா பையன் லைஃப் வீணாக போயிடும். நீ ஓவராக அவனை சந்தேகப்படுறதோ அவனை விரட்டுறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணுகிட்ட சம்மந்தமே லவ் பண்ணுறியா, நீ அவனை லவ் பண்ண ஆமாம் பண்ணுறேன் இப்போ என்னடான்ட்டு போயிடும். இப்போ பண்ணாத பிள்ளையும் பண்ண வச்சுருவாங்க பெற்றோர்கள். ஒரு பையன் சிகரெட்டு பிடிச்சிடறான், சிகரெட்டு பிடிச்சா அவன் தெரிஞ்சு போச்சுன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருவான். சில விஷயங்களே கண்டும் காணாமல் இருந்து அந்த சிகரெட்டை பற்றியான அவேர்னஸை தான் நீ பையன்ட்ட சொல்லி தரணும். இன்றைக்கி உலகத்தில் செல்ஃபோனை பயன்படுத்தாத அப்படின்னு சொன்னால் உன்னை விட முட்டாள் இந்த உலகத்திலே இல்லை.
ஆனால் அதை எப்படி ஹவு டு யூஸ் த மொபைல்னு சொல்லிக் கொடுங்க. ஃபோன் பயன்படுத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேயா, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுங்க. நல்ல பிராண்டு கூலிங் கிளாஸ் போட்டு கூட பயன்படுத்தும். எனக்கெல்லாம் கண்ணு பிரச்சனை ஆகிப்போச்சு. இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், வெளிச்சம். அதுதான் மிக முக்கிய காரணம், மிக முக்கியமான காரணம். உண்மையாக சொல்கிறேன், செல்ஃபோன் பசங்க பார்க்குறத நிறுத்த முடியல என்னால். என்ன பண்ணிட்டேன், பெரிய டிவியாக வாங்கி வச்சு ஒய்ஃபை போட்டு விட்டேன். செல்லு கிடையாது, அதில் பார்த்துட்டு தொலைங்க. கண்ணாவது பழா போகாமல் இருக்கும். ஊத்து 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 பார்த்துட்டு இருக்காங்கல்ல, பெருசில் பார்த்துட்டு ஸ்க்ரீன் பெருசு, கண்ணாவது கொஞ்சம் பழா போகாமல் எட்டி உட்காந்து பாருங்கடா. அவர் என்ன தான் பண்ண சொல்கிறேன். அப்போ பசங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம கவனிக்கணுமா. ஆம்பளை பையன் அவனுக்கு என்ன எங்கே இருந்தாலும் வந்துடுவான், பாவா, அப்படி விடக்கூடாது. நான் இந்த பையனுக்காகவும் இறக்கப்படுறேன். ஆனால் இறக்கப்படுறதுக்கு உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட உனக்கு குவாலிட்டி இல்லை. பட் நீ ஒரு மாணவனாக உன்னை நான் வந்து டீல் பண்ணுறேன். இறக்கப்படுறது குவாலிட்டி உன்னை நீ மாற்றியோ, ரொம்ப தப்பு. இது உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர் மேலே இப்படி ஒரு அஃபெக்ஷன் வருதுன்னா உனக்கு மற்றவங்க மேலே எப்படி வந்திருக்கும். உனக்கு நீ எவ்வளோ பெரிய வல்லரபிள் மேனாக நீ வந்து இந்த சொசைட்டியில் வருவ. இது வந்து ஒரு 1000 பேரில் ஒரு மாணவன் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையில் வந்து வீட்டு பாடம் எழுதலைன்னு சொல்லி நோட்டில் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கத்தி எடுத்து குத்தி கொண்டாந்து திரும்ப செத்தே போச்சு டீச்சர். வீட்டு பாடம் எழுதலை உங்கள் பையன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்கன்னு குத்திட்டான். ஆனால் அதுவும் தப்பு தான். ஆனால் கம்பேரிட்டிவ் இது ரொம்ப தப்பு. இந்த டீச்சர் மேலே வந்திருக்க ஃபீலிங்ஸே உனக்கு தப்பான ஃபீலிங்ஸ். உனக்கு அக்கா வயசு இல்லையா, அம்மா வயசு இல்லையா, உனக்கு பாடம் சொல்கிற குரு உனக்கு எத்தனை வாட்டி இதை எக்ஸ்கியூஸ் பண்ணியிருக்கு. குச்சை எடுத்து உருவி தான் சொல்கிறேன்னே. வாத்தியர்லாம் குச்சை கீழே வச்சா பயிலோ கத்திய கையில் எடுத்துட்டாமா. அடிச்சா திருப்பி இவனுங்க அடிக்கிறானுங்களே சார். ஆமாம்மா, டெஃபினெட்லி. இந்த ஒருத்தர் வந்தார்ல இன்னைக்கு, தெர்றமத்தேன் தவோ தெர்றமத்தேன், போலீஸை குத்துறது தெர்றமத்தேன். அதான் ஜெயில ஏறினா ஜெயிலு, இறங்கினா ரயிலு, போட்டா பெயிலு, தெர்றமே. பார்த்தா தவம் ஏடிஎம் கொள்ள வழக்கில் போயிட்டு இருக்கு. உள்ள ரவுண்ட் பண்ணுறாங்க, இவர் தான் தவம் அப்படின்னு. நீ ஒரு கலெக்டர் ஆகிட்டு இருந்து குடித்தபட்சம் நான் இன்னைக்கு சொல்கிறேன். எனக்கு சந்தோஷம் என்னென்னா, நான் எல்லாம் அம்மாஞ்சலிக்கு புரோஜனம் இல்லாத மாணவர்கள் நானும் ஒருத்தன் தான். எனக்கு படிப்பு ரொம்ப கம்மி தான், மக்கு பையன் தான். ஆனால் என்னையும் ஆசிரியர்கள் உருவாக்கினார்கள். ஊருக்கு போகிறோம்லம்மா, அந்த வாத்தியார் வீட்டுக்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிப்பேன். சும்மா போயிட்டு 10 நிமிஷம் 30 நிமிஷம். ஏன்னா என்னையும் இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இவன் தேர்வான்னு அப்படியே என் வாழ்க்கையில் இருந்த அதிசயங்களில் நான் 10வது பாஸ் பண்ணது ஒரு அதிசயம்தான். அந்தளவுக்கு ஒரு இதாக தான் இருப்பேன். ஆனால் ஒரு பாடத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். கணக்கு வரல எனக்கு. இன்றைக்கும் கணக்கு வராது. ஏதாவது பஸ்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்தா பேக் கொடுக்குறது அப்படியே வாங்கி வச்சுப்பேன். அது எண்ணி கவுண்ட் பண்ணிலாம் வாங்க தெரியாது. இன்னமும் குழப்பமாக இருக்கும். 10 ரூபா கொடுங்க 50 ரூபாய் தர்றேன்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி 10 ரூபா கொடுத்தா 50 ரூபாய் தர்றேன், என்ன அது? ஏதோ ஒரு குழப்பம். சரி விடு, இது விசா வச்சுக்கோ வாங்கின்னு பணத்தை கவுண்ட் பண்ணுறது எனக்கு புரியாது. ஸோ மாணவர்கள் வந்து பச்சை களிமண்ணு தான். அவங்கள நல்ல மாணவனை உருவாக்குறது ஆசிரியர்கள் தான். இந்த டீச்சரு அந்த மாணவனை நல்ல மாணவனை உருவாக்க முயற்சி எல்லாம் எடுத்திருக்கு. ரொம்ப புரிய வச்சிருக்கு. இது தப்புடா, என் மேலே வரக்கூடாது உனக்கு இந்த உணர்வுன்னு. அதை மீறியும் இப்படி வருவது என்பது சமுதாய அவலங்களை காட்டுது. அதுக்கு தான் சோசியல் மீடியா முக்கியமான கருத்துமா. என்னம்மா நல்ல கொழுந்தியான ஒரு யூடியூப் சேனலுமா, மில்லியன் கணக்கில் இருக்குது ஃபாலோவர்ஸ். நம்ம முக்கி போட்டால் 3000 பேர் பார்க்க ஆள் இல்லை. கொழுந்தியால பிக்கப் பண்ணுறது பொழுதனைக்குமே அதான் பொண்டாட்டி நினைச்சு கொழுந்தியால கட்டி பிடிக்கிறது. இது ஒரு குழப்பம். இது அதை பார்க்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்னொன்று போனா அப்படிங்கிறாங்க, அப்படி படுத்திருக்காங்க. சென்ட்ரலில் இவன் படுத்திருக்கா, அந்த பொண்ணு படுத்திருக்க பொண்டாட்டி, அந்த குழந்தையா படுத்திருக்கு. எட்டி பார்க்குறது, அவங்களும் பொண்டாட்டி எட்டி பார்க்கும். நான் தூங்க மாட்டேன். போனாரோ ஒரு டைம் பார்க்குது, குழந்தையால உசார் பண்ணுறாராம். இது ஒரு ப்ரோக்ராம். அது எங்கள் மச்சினிச்சின்னா மரியாதை வச்சிருக்கானுங்க நாட்டே. பூரா இப்படிதான் இருக்கு. அங்கே ஒருத்தவங்க இந்த என்னது கைனி தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறது, உதைக்கிறது, சைடு ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறது. அவங்க ஒரு குடும்பமாக இறங்கிட்டாங்கம்மா. இப்போ ஒரு வீடியோக்கு ஒரு காசு பே பண்ணி பார்க்குற அளவுக்கு வீடியோ செட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அது எப்படி அது நம்ம கூட அது மாதிரி வாய்ப்புலாம் தெரியல. அதை பே பண்ணாதான் உள்ளே போகுது. அந்த அளவுக்கு இவங்க இன்டெப்த்தாக இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகிற பரிசா இது? நோயை விட மோசமானது இந்த பேய்கள் பண்ணுற வேலை. ஒருத்தர் செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லைம்மா. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். பட்டாக்கத்தியை தீட்டுறாமா ரயில்வே ரயிலில் போட்டு பரப்பரன்னு பொறி கிளம்புது. அது போலீஸ் அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்க. மாவு கட்ட ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர்த்த கண்ட்ரோல் பண்ணுறது? இந்த சம்பவம் வந்து இது ரொம்ப அரிது, ரேர் அண்ட் ரேர் கேஸ். எனது அருமை மாணவ செல்வங்களே, குரு என்பவர் பாடம் சொல்லி கொடுக்குறவங்க. சில டீச்சர்ஸ் கெட்டவங்க இருக்கலாம், அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கலாம் இங்கே கிடையாது. இவன் வேணா சொல்லுவான் அவங்க ஒருத்தவங்க இப்படி பண்ணாங்கன்னு. எல்லா இடத்துலையும் எல்லாரும் தப்பு இருந்திருக்கு. நான் அடி வாங்கின காலங்களில் கோயிலில் போய் முட்டை மந்திரிக்காத குறை தான் வாத்தியா இருக்கு. அப்பயே சொல்கிறது, ஒரு லெமனை உருட்டிட வேண்டியதான் கணக்கு வாத்தியா இருக்கு, ஓவராக பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு எக்கை போட்டுரு கணக்கு வாத்தியா இருக்குன்னு நினைக்கிறது. ஆனால்
உண்மையில பாவம் அவங்க உட்காந்து வேண்டுறது குறுப்பு குறுப்பாக துளுற மாதிரி வேண்டுறது உட்காந்து இப்படியாவது குறைந்தபட்சம் ஒரு மினிமம் பைக்லையாவது விழப்படாத அவரு அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா பயம். உண்மை சொல்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு வேற இருப்பாங்க எங்கள் டீச்சர்ஸ். ஜாலிக்கு சார், ஓகே, தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை, எல்லாருமே அப்படி தான் வேண்டுவோம். சாக மாட்டானே, வந்து அடிக்கிறானேன்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம்னா அது காரணம் அவங்க அடித்தது தான். அது மறுக்க முடியாது. அது அன்றைய காலகட்டத்தில் கோபமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அது சந்தோஷமாக இருக்கும். இவர் விவேகானந்தர் தான் சொல்லுவார், இன்று நீ சிரித்ததை எண்ணி பல ஆண்டுகள் கழித்து எண்ணிப்பார் அழுகை வரும், இன்று அழுததை பல ஆண்டுகள் எண்ணிப்பார் சிரிப்பு வரும். அதுபோல் தான் பள்ளி மாணவ பருவமும். அன்னைக்கு அழுதது இன்னைக்கு நமக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ படிக்க போயிருக்கோம். கல்வி நிறுவனம் எந்த அளவுக்கு ஒபீடியண்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒபீடியண்டாக இருங்க. ஒபீடியண்டாக இருக்க மாணவன் தான் கலங்கரை விளக்கம் பார்த்து கரை சேர்வான். இல்லை என்றால் படகு தண்ணிலே மூழ்கிவிடும். நிச்சயமா சார். இந்த மாணவர்கள் ஆசிரியர் மீது ஏற்படுகிற இந்த தவறான ரிலேஷன்ஷிப்னால என்னென்ன நடக்கும் அப்படின்றது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.